பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினோன்னு அமெரிக்கா ரொம்ப ட்ரம்ப் வந்து இவங்ககிட்ட சொல்லி பேண்டகான்கிட்ட சொல்லி உடனே எனக்கு ரிப்போர்ட் வேணும், என்ன நடக்குதுன்னு அடித்து இந்த 9 இடத்த தாக்குன உடனேயே பாகிஸ்தான்கிட்டே கேட்கல, ட்ரம்ப்பு ஃபோன் பண்ணி மோடிக்கு பாகிஸ்தானை நாசம் பண்ணிடாதீங்க, பாகிஸ்தான் அழிஞ்சு போயிடும், கோடிக்கணக்கான பேர் செத்து போயிடும், நிறுத்திடுங்கிறாரு. யார்? மோடியா? மோடி இல்லை, ட்ரம்ப்பாக ஃபோன் பண்ணி மோடிகிட்ட நிறுத்திடுங்கிறார். எங்களை தீவிரவாதியில் தாக்குனீங்கப்பா, நாடே அழிஞ்சு போயிடும், நீ அடித்த 9 இதில் எல்லாமே போச்சு, தயவு செய்து நிறுத்துங்கிறார். அப்போ மோடி சொன்னது, அவங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் மட்டும் நிறுத்தினா எப்படி, அவங்களே எங்களை அடிக்கிறாங்களேன்னு ஒன்று. உடனடியாக பாகிஸ்தானுக்கு பேசி அழிஞ்சு போயிடுவீங்க, இந்த அழிவிலிருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு பல ஆண்டுகளாகும், புரிஞ்சுக்கோங்க, உடனே அவங்ககிட்ட பேசுங்க நீங்கள் அப்படின்னு ஒன்று தான் பாகிஸ்தான் தளபதிகள் ஹாட்லைனில் வந்து நிறுத்திக்கலான்னாங்க. அதுவரை அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு புரியல, இவ்வளோ பெரிய தாக்குதல் ஆயிடுச்சு அப்படின்னு. மிகப்பெரிய இந்த தாக்குதலை பண்ணதுனால வெளியில் சொன்னால் அவங்களுக்கு இரக்கம் வந்துடும்னு தான் இந்தியா வந்து வெளியிலேயே சொல்லாமல் இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து கொண்டாட முடியலை. காரணம், நாசமாக போயிட்டாங்க. பல பேருக்கு தெரியாது பாகிஸ்தான் அடைந்த நாசம், சர்வ நாசம்னு சொல்லுவாங்க, சர்வம் இதுவும் நாசமாக போச்சு. இனி பாகிஸ்தானுங்கிற ஒரு ஏற்கனவே வறுமையில் இருக்கான், கடனில் இருக்கான், இப்போ தான் IMFலேருந்து லோன் வாங்கியிருக்கான். இனி வருங்காலத்தில் அந்த மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கே கஷ்டப்படுவான். அரசாங்கம் போச்சு, பலுச்சிஸ்தான் பிரிஞ்சு போகுது, என்ன ஆவாங்க? இராணுவம் பலமிழந்து போயிட்டான், என்னால் முடியாதுன்ட்டான், என்ன ஆகும்? இனி பாகிஸ்தான்கிற ஒரு நாடே இருக்குமா?